ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CP25C05 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் MECSக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸில் உங்களுக்கு நான் 15 நோட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 10 ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில 5 கொடுத்துருக்கேன், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. ஸோ அது 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் செயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாமே நான் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், யூஜியை கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸாக படிச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். அட்வர்சல் சர்ச் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் படிங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச்சும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்டாலஜின்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி. இதில் வந்து இந்த கன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஆன்டாலஜிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் ரீசனிங் சிஸ்டம்ஸ், இந்த ரீசனிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. FOL நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 2. இதில் வந்து உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஒன் வேர்ட் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் MCQ கொஸ்டின் தான், அதனால் வந்து கொஞ்சம் நிறையா ஒன் வேர்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே வந்து இந்த அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பார்ட் ஏல 3 மார்க்ஸு. இதில் அந்த பேஸ் ரூல் பேஸ் தீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அன்சர்டனி இதுனா என்னன்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கால்மன் ஃபில்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஷர்ட்லாம் கொஞ்சம் முக்கியம். பார்ட் பியில் பேசிக் நெட்ஒர்க்ஸ் ரிப்பீட்டடு. அதே மாதிரி இந்த பேசிக் நெட்ஒர்க் சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ஸ்லாம் நிறைய டைம்ஸ் கிடைக்கும், இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக் நெட்ஒர்க்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே யூஜியில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிடன் மார்கோ மாடல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. HMM இதுவும் ரொம்ப நல்லா முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. டெசிஷன் நெட்ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம். டெசிஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 3. இதில் பார்ட்டியில் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக கேட்பாங்க. பட் ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நிறையா படிங்க. இதில் நான் ஒரு மாடலை கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த 5 ஒன் வேர்ட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அக்யூரசி இதை பற்றி கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் இதுதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது, பட் ஒன் வேர்ட்ஸுங்கிற ஃபார்மேட்டுக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், கண்டிப்பாக அந்த டைப்ஸ் கொஸ்டின்ல இருந்து 3 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி வரல அப்படின்னா ஹைப்போதிசிஸ் ஸ்பேஸ் இது வந்து ப்ரீவியஸரில் கேட்ட கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிராஸ் வேலிடேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வரும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓவர் ஃபிட்டிங் எவாலுவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் பியில் இண்டக்டிவ் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 3 மார்க்கில் பயாஸ் வேரியன்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4. இதில் வந்து உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதான் ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறையா படிச்சுக்கோங்க, பட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸில் 5 ஒன் வேர்ட், மொத்தம் 15 ஒன் வேர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. கேட் மாடலில் இருக்க கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ 3 மார்க்ஸ். இதில் வந்து லீனியர் ரெக்ரெஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து இந்த பேக்கிங் அண்ட் பூஸ்டிங் வந்து அடிச்சு துவச்சிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இது கொஸ்டின் வருது, மோஸ்ட்லி 3 மார்க்கில் வந்துருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. SVM ரிப்பீட்டட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் என்சாம்பிள் லேர்னிங் இது பார்த்தீங்க அப்படின்னா பிக் கொஸ்டினே வந்திருக்கு. என்சாம்பிள் லேர்னிங்னா கூட என்னன்னு கேட்டிருக்காங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லீனியர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இது வந்து கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஸோ என்ட்ரோபி என்னன்னு பார்த்துக்கோங்க, இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் டிஃபரன்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பியில் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். KNN இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஒரே லைனில் சிங்கிள் கொஸ்டினாக கேட்குறாங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ண சொல்கிற மாதிரி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த KNN வெரி இம்பார்ட்டன்ட். எம்மிங்கிறனால கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுக்கோங்க, டேரெக்டாக கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் என்சாம்பிள் லேர்னிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அடிச்சு துவச்ச கொஸ்டின். டெசென்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் அண்டு ரெக்ரெசன்ட்ரி CRT ரொம்ப முக்கியம், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நியூரல் நெட்ஒர்க்ஸ் கான்செப்டும் கேட்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 5th யூனிட். இதில் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 4th யூனிட் சூப்பர்வைசர் லேர்னிங், 5th யூனிட் அன்சூப்பர்வைசர் லேர்னிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ஸ் வரும் ஃபஸ்ட்டு இதில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அடுத்த 5 பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்செப்ட்ரானா என்ன கேட்கலாம், இந்த காசியன் மிக்சர் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது சம்டைம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 3 மார்க்கு 12 மார்க்கில் வரலாம், இல்லை காசியன் மிக்சர் மாடல் கூட உங்களுக்கு பிக் கொஸ்டின் வரலாம். PCA இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ் SOM இது நல்லா பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் பிக் கொஸ்டினில் கேட்கலாம், பட் மேக்ஸிமம் இது 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்ஷியன் கிளஸ்டரிங் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கேமின்ஸ் கிளஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று, அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்ட் பி பொறுத்தவரை காசியன் மிக்சர் மாடல், அதான் இந்த காசியன் மிக்சர் மாடலும் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது போக வந்து
நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசியன் லேர்னிங்கில் வந்து நேவி பேஸ் கிளாஸிஃபை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சேம் வந்து இந்த இது வெரி முக்கியம். அதாவது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங். இதில் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் கொடுப்பாங்க. ஸோ இதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளஸ்டரிங்கே கேட்கலாம், இல்லை பர்டிகுலராக கே மீன்ஸ் கிளஸ்டரிங் கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே கிடையாது. எம்மிங்கிறனால கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கலாம். கான்செப்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.